ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல ரொம்பவே ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான கேப்சிகம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை தாங்க செய்ய போறோம். சிக்கன் எடுத்து எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாம ஒரு முறை இது மாதிரி கேப்சிகம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமா ட்ரை பண்ணலாம். ஒரு முறை நீங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கறி வேக வைக்கும் போது அது கூடவே கொஞ்சமா சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரியுது. இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகாய், 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கட்டும். பாருங்க, தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு பெரிய கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேப்சிகம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக சிக்கன் வேக வச்சு தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் கூடவே சேர்ந்து இந்த சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாமே கூட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே 1 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு, காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. மசாலாலாம் சிக்கனில் நல்லா இறங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே லாஸ்ட்டாக நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் நல்லா சூடாக இருக்கும்போது அது கூட இந்த ஃப்ரை நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேப்சிகம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.